விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீங்க யாருக்கு ஓட்டு அளிப்பீங்கன்னு கேட்டிருக்கோமா கேட்கலையா? அதுக்கு அடுத்த கார்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த கார்டை பார்க்கலாம். நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை தமிழகம் முழுக்க கேட்டு கம்பைல் பண்ண டேட்டா இப்ப பார்க்க போறோம். உங்கள் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக மக்கள் இந்த சர்வேல நமக்கு அளித்த பதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 42%, திமுக கூட்டணிக்கு 42%, அதிமுக கூட்டணிக்கு 34%, பாஜக கூட்டணிக்கு 18%, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம கருத்து கணிப்புல 5% வாக்குகள், 5% பாப்புலாரிட்டி பதிவாக இருக்கிறது. மற்றவர்கள் என்று 1% மற்ற தேர்வுகளை வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த கார்ட்ஸை பார்ப்போமேனா திராவிட முன்னேற்ற கழகம் 42%, 34% அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி 42%, அதிமுக கூட்டணி 34%, பாஜக கூட்டணி என்டிஏவுக்கு 18%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%, மற்றவர்கள் 1%. இதே சர்வேயை நம்ம பிப்ரவரி மாசத்துல பண்ணோம். இதே மாதிரி அருணோட நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ இந்த தேர்தல் காலத்திலேயே 2 மாதங்கள்ல எதுவும் மாற்றம் இருந்திருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். உங்கள் வாக்கு யாருக்கு என்று பிப்ரவரி மாதத்துல நம்ம மக்களிடம் கேட்ட போது அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதே மாதிரியே உங்கள் வாக்கு யாருக்கு அப்படின்னு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 40 தொகுதியில நம்ம கேட்ட போது பிப்ரவரி மாதத்தில் திமுக கூட்டணிக்கான ஆதரவு 42% இருந்திருக்கிறது. அது இப்போ எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டும். 42%. Can we have the exact data on screen please? Right. Adla comparison. Right. Yes, now it's there. 42% with 42%. அது வந்து பெரிய மாற்றம் இல்லை. நம்ம பிப்ரவரி மாதத்துக்கும் ஏப்ரல் மாதத்துக்கும் 42% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் ஆதரவு தொடர்கிறது. அதிமுக கூட்டணிக்கான ஆதரவு அப்படிங்கிறது 30% 34%, 4% உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்துல 5% உயர்ந்திருக்கிறது, 13% 18% உயர்ந்திருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு அப்படிங்கிறது 8% 5% சரிந்து இருக்கிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. சின்னம் போன்ற விஷயங்கள் காரணமா இருக்கலாமா அப்படின்னு தெரியல. சோ இதுதான் கடந்த 2 மாதங்களிலே மேபி கேண்டிடேட்டா இருக்கட்டும், பிரச்சாரங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துடைய எஃபெக்டாக நம்ம இதை பார்க்கலாம். அருண், இந்த சேஞ்சஸ் கேண்டிடேட் டெஃபினெட்லி எஸ், அண்ட் எதிர் கேண்டிடேட் யாரு அதுவும் எஸ். தஞ்சாவூர்லாம் அதுக்கு சிறந்த உதாரணம். இன்னொன்னு என்ன பார்க்கறோம்னா மத்திய சர்க்காருக்கான வாக்கு அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். அப்போ யார் வருவாங்க? மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து 5% ஓட்டை உயர்த்திருக்காருன்னு எடுத்து பாமக கூட்டணியில சேர்ந்தும் அந்த ஓட்டு ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம ரேஞ்ச் போடும்போது +or-3 போடும்போது 18ங்கிறத சென்டர் பாயிண்டா வச்சு பாத்தீங்கன்னா 15% 21% வரைக்கும் எங்க வேணா போகலாம். வரைக்கும் என்டிஏவோட ஓட் ஷேர் இருக்கலாம். 39 45 ஃபார் திமுக. அதே மாதிரி அதிமுக பார்த்தோம்னா 31 37. இதுல இந்த கட்சிகளுக்கும் அவர்கள் சார்ந்த சின்னங்களுக்கும் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சு அவங்க நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க மீண்டு வராங்க நிறைய பேர் அப்படிங்கிறத வர ஒரு தொகுதியா பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிய வரும். 3லேருந்து வருவோம். இதுல வந்து பாஜகவுடைய 18% ஒரு டேஜாவு மாதிரி 2014 ஞாபகப்படுத்துது. இந்த கூட்டணி அமைக்கும் போதும் கூட 14 மாதிரி நாங்க 14லேயே 18% வாங்குவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம கருத்து கணிப்புல 18% வாங்கியிருக்காங்க. வாட் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் நம்பர்? 2014 பாஜக கூட்டணியுடைய செல்வாக்குல இன்னைக்கு தேமுதிக ரொம்ப வலுவா இருந்தது. அது பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பாமக பிளேட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மற்ற கட்சிகளும் இருந்தாங்க. இந்த 18% லைன் ஷேர் யாருக்கு? அன்னைக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அன்னைக்கு 14ல தான் சொல்றேன். 14ல அன்னைக்கு மத்தியில ஆட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. கூட்டணியில திமுக காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. அது வந்து ஒரு 4 முனை போட்டியா போகுது. இங்க வந்து இன்கம்பன்டா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தவங்களுக்கு ஒரு ப்ரோ வேவ் இருந்தது. அதுல இல்லாம புதுசா ஒரு பிளேயர் வராங்க. இந்த பிளேயர் தான் நாட்டுக்கான பிளேயரா பார்த்து அவங்களுக்கு ஓட்டு. ஸோ ஒரு 4 முனை போட்டியில காங்கிரஸ் அவங்களுடைய ஓட்டை மட்டும், திமுக அவங்களுடைய ஓட்டை மட்டும், அந்த ஆன்டி யூபிஏ ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மோடியா லேடியாங்கிறதுல பிரிக்கிறாங்கிறது தான் பார்க்குறோம். அப்போதான் அந்த ஓட் ஷேர். இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா 19, 21 2 எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ எதிர்பார்ப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்து சட்டமன்றத்திலேருந்து எம்பி வரைக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு. பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க. முதல் முறையா அதுவும் ஆஃப்டர் 19 அவங்க அதிமுக இல்லாம ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அங்கதான் இந்த ஃபேக்டர்ஸ் வேரி ஆகுது.
அப்போ கட்சிகள் அவங்களுடைய சொந்த பலத்துல இந்த பாயிண்ட்ஸ்க்கு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ். அதிமுக பிஜேபி இல்லாம 30% 34% உயர்ந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது, ஒரு தெளிவு, அவங்க தனியா இன்னைக்கு நிக்கிறாங்கன்னு. இதை எப்படி உயர்வா பாக்குறதா இல்ல அந்த ரேஞ்சில் அந்த மார்ஜின் அதே அளவுல தான்? we are not hinting at anything. நம்ம ரொம்ப தெளிவா சொல்றது, சில தொகுதிகள்ல ரெட்டலையும் சூரியனும் தான் இருக்காங்க. இதுல சில தொகுதிகள்ல பார்த்தோம்னா கையும் தாமரையும் தான் இருக்கு. சில தொகுதிகள்ல பானை விசஸ் மாம்பழம் தான் இருக்கு. தொகுதிக்குள்ள சில இடங்கள்ல அப்படி இல்லாம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் அது ரெட்டலை சூரியன் அப்படின்னு போகக்கூடிய இடங்கள்ல நம்ம சொன்னதுதான், ஒரு நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாத்திலையும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும்போது யாருக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்குன்னு ப்ரோ டிஎம்கே ஓட்டே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. பெண்களுக்கு பஸ் கொடுத்தது, அந்த பஸ் கொடுத்து ஒரு ஐட்டமா எடுத்து பாருங்களேன். பஸ் எல்லாருக்கும் வந்துருச்சா அப்படின்னா சில இடத்துல வரலைங்கிறாங்க. அந்த பஸ்னால நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. 1000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துருச்சா, பஸ் எல்லாருக்குமே போய் சேருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இதுல அடங்குது. ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஓட்டு சதவீதம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டோம். உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. எங்க தொகுதியில் யார் ஜெயிக்க போறாங்க, 40 தொகுதிகளுக்கான முடிவு என்ன அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அந்த முடிவுகளை தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அப்படிங்கறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் இந்த தொகுப்புல. விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.